Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே உள்ள ரெட்டியார்பட்டி சுடுகாட்டில் கன்னிவாடியைச் சேர்ந்த குருசாமி என்பவரது மகன் பாலசுப்ரமணி மே 22ஆம் தேதி வியாழக்கிழமை அடையாளம் தெரியாத நபர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து கன்னிவாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பிரதீப், டிஎஸ்பி கார்த்திகேயன், இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், செம்பட்டி இன்ஸ்பெக்டர் சரவணன், கன்னிவாடி எஸ்ஐ சிவராமன் ஆகியோர் விசாரணை செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இதனைத் தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த காசிராஜா, அவரது மகன்கள் சஞ்சய், மனோஜ்குமார், வாடிப்பட்டி தாலுகா கச்சராகிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்து விசாரணை செய்தனர். விசாரணையில் படுகொலைக்கான பகீர் பின்னணி வெளியாகி உள்ளது. அதாவது விசாரணையில் காசிராஜாவின் மனைவிக்கும் கொலையான பாலசுப்ரமணியத்திற்கும் திருமணத்தை மீறிய நட்பு இருந்ததாக கணவர் காசிராஜன் சந்தேகித்து உள்ளார். சம்பவத்தன்று காசிராஜன் வீட்டில் தனது குடும்பத்தினருடன் தூங்கிக் கொண்டிருந்து உள்ளார். அப்போது நள்ளிரவில் கண் விழித்து பார்த்தபோது தனது மனைவியை காணவில்லை. இதுகுறித்து தனது மகன்களுடன் சேர்ந்து காசிராஜன் தனது மனைவியை தேடி வந்து உள்ளார். அப்போது பாலசுப்ரமணியத்தின் வீட்டில் பாலசுப்ரமணியமும் காசிராஜனின் மனைவியும் தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக தனது உறவினரான வாடிப்பட்டு கச்சராகிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமனுக்கு தகவல் தெரிவிக்கவே பாலசுப்ரமணியத்தை தீர்த்து கட்டச் சொல்லிவிட்டு ஜானகிராமன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து உள்ளார். இதனையடுத்து பாலசுப்ரமணியத்தை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த சுடுகாட்டிற்கு அழைத்துச் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அப்போது அவர்களுக்குள் தகராறு முற்றவே ஜானகிராமன் கையில் இருந்த இரும்பு கம்பியை கொண்டு பாலசுப்ரமணியத்தை தாக்கி உள்ளார். பாலசுப்ரமணியம் பதிலுக்கு அவர்களை தாக்கியதில் கடும் கோபமடைந்த நால்வரும் பாலசுப்ரமணியத்தை அருகில் இருந்த சர்வே கல்லை எடுத்து அடித்து கொலை செய்துவிட்டு அந்த சர்வே கல்லை கிணற்றுக்குள் வீசிவிட்டு தப்பியோடியது தெரிய வந்தது. இதனையடுத்து நால்வரையும் கைது செய்த போலீசார் ஆத்தூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவியுடனான நட்பு காரணமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் முருகேசன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.